அவர் ஒரு தேவனா, முழுவதும் தேவனா மட்டும் இல்லை, 100% மனிதனாக நம்மை போல உணர்வுள்ளவராக அவர் இருந்தார். எத்தனை புரியுது சொல்றாங்களா? அந்த கடவுளுக்கு தெரியாதா? அவருக்கு எல்லாம் தெரியும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதி சொல்லுது, அவர் நம்ம போல பாடுபட்டு சோதிக்கப்பட்டதனால சோதிக்கப்படுகிற யாவருக்கும் உதவி செய்ய வல்லவர். அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்க சொல்ல முடியுமா, அவரால முடியும் சாமி, நம்மளால முடியாது? அவரால முடியும்னா நம்மளால முடியும்னு அர்த்தம். ஏன்னா அவர் எனக்குள்ள இருக்கிறார். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவரால் எப்படி முடிஞ்சது? அவருக்குள்ள பிதா இருந்தார். வேதம் சொல்லுது, கெத்செமனே தோட்டத்தில் இரவெல்லாம் ஜெபித்து வேர்வை துவாரங்கள் வழியா ரத்தம் என்ன செஞ்சது வர அளவுக்கு, அவ்வளவு ஸ்ட்ரெஸ்க்குள்ள போய் இப்படிப்பட்ட உபத்திரவத்தை பாடுகளை இதுக்கு பிறகு நான் சகிக்க போறேன்னு சொல்லி அவர் பிதாவிடத்துல பேசுறப்போ, ஐயோ அந்த வேதனை சொல்லி மாளாது. அவர் டயர்டா இருக்கிறப்போ, பிதா கிட்ட எல்லாம் சொல்லி முடிக்கிறப்போ, வானத்திலிருந்து தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினான். ராமே சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில இதுக்கு மேல எல்லாம் தாங்கவே முடியாது ஐயா நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க மனுஷங்கிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பலவீனம் தான் வரும். ஆனா தேவ சமூகத்துல உட்கார்ந்துக்கிட்டு சொன்னீங்கன்னா, அடுத்த நாள் பாருங்க, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல மகா சத்தமா பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினான் இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யல? அப்ப தேவ சமூகத்துல அமர்ந்து அந்த பலனை பெற்றுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா, மறுநாள் ஒருவர் அல்ல, 2 பேர் இல்ல, அது வீடா இருக்கட்டும், காடா இருக்கட்டும், நாடா இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் அதை தாங்கிக் கொள்ளுகிற பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தி பார்க்கலாம்.